வெல்கம் டு மிஸ்ஸஸ் தீபி யூடியூப் சேனல். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஹாய் ஹலோ, எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம வீட்டு தோட்டம் தாங்க பார்க்க போகிறோம். நம்ம வீட்டு தோட்டத்தில் புது வரவாக நிறைய செடி வச்சுருக்கோம். ஓகேவா? நம்ம போயிட்டு என்னென்ன செடி வந்திருக்குன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம எப்போவுமே நெல்லிக்காய் மரத்தில் தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஏன்னா இது பார்க்கவே பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்ல மைண்டுக்கு வந்து ஒரு ரெஃப்ரெஷிங்காக இருக்கும். ஓகேவா? இந்த செடி ஃபுல்லாக இலைகளை விட அதிகமான கவுண்டில் வந்து இதில் காய் இருக்கும். ஓகேவா? எந்த ஒரு செடியோ மரமோ நம்ம வைக்கும்போது அதனுடைய பூவோ பழமோ காய் தான் வந்து நமக்கு வந்து நம்ம இன்னும் இந்த மாதிரி நிறைய செடி வளர்க்கணும் அப்படின்ற ஒரு மோட்டிவ் கொடுக்கும். ஓகேவா? அந்த மாதிரி தான் எனக்கு வந்து இந்த நெல்லிக்காய் செடி. ஓகேவா? இது வந்து சாதாரணமாக வந்து நம்ம தோப்புக்குள்ளே வந்து ஒரு மரம் இருக்குது. அது கீழே வந்து அந்த பழுத்து விழுந்து முளைச்ச ஒரு செடி. நான் சும்மா இந்த மாதிரி மழை காலத்தில் வந்து எடுத்துகிட்டு வந்து வச்சேன். ஆனால் இது வச்சு 5 வருஷம் ஆகுது. ஓகேங்களா? 5 வருஷத்துலனா நமக்கு 2 வருஷத்துலேருந்தே காய் கொடுக்குது நமக்கு. ஏன்னா இது ஹைப்ரிட் தான். இது வந்து நாட்டு காய் கிடையாது. இந்த நெல்லிக்காவே வந்து ஹைப்ரிட் தான். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அதே மாதிரி நம்ம இந்த கொடி முல்லைப்பூ. ஓகேவா? நான் வந்து வீட்டில் வந்து நம்ம வீட்டு என்ட்ரன்ஸ்லேயே வந்து இந்த செடி வச்சுருக்கேன். இந்த செடியும் பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும். ஈவினிங்கில் இந்த ஸ்மெல்லு வந்து பயங்கரமாக இருக்கும். அந்தி மல்லின்னு சொல்லுவாங்க, கொடி முல்லைன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஏன்னா இது ஈவினிங்கில் தான் பூக்கும். ஈவினிங் பூத்தா தான் இது பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்கும். மார்னிங் ஆனால் வந்து கலர் சேஞ்ச் ஆகிடும். இந்த செடி நம்ம கட் பண்ணி விட்டோம். கட் பண்ணி விட்டு திரும்பி துளிர்த்து இதுவும் பாருங்கள் இந்த மாதிரி பூ பூத்துட்டு இருக்குது. இது வருஷம் ஃபுல்லாக நமக்கு பூ கொடுத்துட்டே தான் இருக்குது. இதுவும் வந்து வீட்டில் வந்து பூச்செடி சாமிக்கெலாம் வைக்கணும், அந்த மாதிரி நீங்கள் இதில் தலைக்கு வச்சுக்கிறதா இருந்தாலும் இந்த பூச்செடி வந்து சூப்பராக நான் வந்து ரெஃபர் பண்ணுவேன். ஏன்னா இது வந்து அவ்வளோ நல்ல ஒரு செடி. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இதுவே வந்து நம்மளுடைய லெமன் செடி. ஒரு வீடுனா வந்து முக்கியமாக சில செடிகள் வந்து வைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அந்த கருவேப்பிலை செடி, லெமன் செடி, பலா செடி, இந்த மாதிரி குறிப்பிட்ட செடிகள் இருக்கும். ஆனால் நான் சொல்லுவேன் இந்த லெமன் செடியாக இருக்கட்டும், நெக்ஸ்ட் கருவேப்பிலை செடியாக இருக்கட்டும், நம்மக்கிட்ட இருக்கிறது அவ்வளோ வந்து ஒரு சூப்பரான ஒரு விஷயம். ஓகேங்களா? நமக்கும் சரி மற்றவங்களுக்கும் சரி இதில் ஆனால் இது வந்து ஒரு கவனத்தை ஈர்க்கும். இந்த லெமன் செடி வந்து எனி டைம் வந்து வரவங்க இப்போ வீட்டுக்கிட்ட யாருன்னா வந்தாங்கன்னா பாரு லெமன் எலுமிச்சம்பழம் இருக்குது, அந்த மாதிரிலாம் ஒரு கவனத்தை ஈர்க்கும். அது வந்து சில பேர் வந்து தவறுதலாக நினச்சிட்ருக்காங்க. ஆனால் கண்டிப்பாக என்னை பொறுத்த வரைக்கும் இந்த லெமன் செடிலாம் சூப்பராக வைக்கலாம். இது நான் வேஸ்ட்டாக போட்ட ஒரு செடி வந்து சூப்பராக முளைச்சிருக்கு. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வெத்தலை கொடி நட்டோம் இல்லையா? வெத்தலை கொடி நட்ட வீடியோவே நான் போட்டிருக்கேன். அந்த வெத்தலை கொடி நட்டு இந்த மாதிரி வந்து துளிர் விட்டு நம்மளுக்கு வெத்தலை வந்து ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் என்ன செடி வந்திருக்குன்னு பார்க்கலாமா? நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா தூதுவளை சட்னி செய்வோம்ல சளி கோல்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து ரொம்ப 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 ஹெல்த்தியான ஒரு லீஃபுங்க. ஓகேவா? உடம்புக்கு வந்து ஏன்னா இப்போ நம்மளுக்கு வந்து பனிக்காலம் மழைக்காலம் ஸ்டார்ட் ஆகிடுச்சுல்ல, இந்த இலைகளை பறித்து நம்ம சட்னி செஞ்சு சாப்பிட்டோன்னா உடம்புக்கு வந்து எந்த ஒரு பிரச்சனையும் வராது. நிறைய நோய் எதிர்ப்பு சக்தி உள்ள ஒரு தாவரம் அது. அதே போல் இந்த செடி வந்து ஒரு இயற்கை வேலியாக நம்ம வந்து பயன்படுத்துறதுக்கு ஒரு சூப்பரான பிளான்ட் வந்து இந்த இனச்செடி தூதுவளை. ஓகேவா? இது வந்து கருந்துளசி செடி. நம்ம வீட்டில் வந்து ஆல்ரெடி பெரிய செடி இருந்ததால் அது நிறைய ஸ்ப்ரெட் ஆகிட்டு நிறைய இடத்துல வந்திருக்கு. ஓகேவா? அதுக்கு அடுத்த செடி பார்க்கலாமா? இது வந்து பாவக்காய், நாட்டு பாவக்காய் தான் நம்ம போடுறது எப்போவுமே. ஓகே, நான் போடுறதில்ல. நம்ம ஒரு காலத்தில் வந்து நான் ஒரு 5000 ருபீஸ்க்கு இந்த சீடு 1 கேஜ் வந்து 2000 ருபீஸ் கொடுத்து இது வந்து நம்ம தோப்பு வச்ச புதுசில் வந்து எதனா பயிர் வைக்கலான்ட்டு நான் இந்த பாவக்காய் நட்டுருந்தேன். ஓகேவா? அதில் இருந்து பட் ஆனால் அது ஒன்றும் பெரிய அளவுக்கு லாபம் கொடுக்கல. ஓகேவா? ஆனால் அதனுடைய விதைகள் வந்து நம்ம தோட்டத்தில் வந்து பர்மனெண்ட்டாக தங்கிடுச்சு. அப்படி முளைச்ச செடி தான் அந்த செடி. இது ஜாதி முல்லை செடி. ஜாதி முல்லை செடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம மாமரத்துக்கு அடியில் ஒரு வீடியோவில் நீங்கள் ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும். மாமரத்துக்கு அடியில் இருந்த இது ஆட்டோமேட்டிக்காகவே வந்து இலை கணுவிலேருந்து வேர் ஊன்றி வந்திருந்தது. அடுத்த செடி பார்த்திங்கன்னா நம்மளுடைய செம்பருத்தி செடி. ஓகேவா? ஒரு செடியுமே எவ்வளோ ஸ்பெஷல்னு பார்த்துக்கோங்க. இந்த செம்பருத்தியோடைய பூ வந்து ரொம்ப 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 நல்லாயிருக்கும். அடுத்த செடி பார்க்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வல்லாரக்கீரை. நான் நடும்போது நீங்கள் பார்த்துருப்பீங்க 4 இலைகள் தான் இருந்தது. இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து வளர்ந்துருக்குன்னு. ஜஸ்ட்டு ஒரு 10 டேஸ் தான் ஆகுது, எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. இது வந்து நந்திவட்டம் செடி. இது ஆனால் நான் கட் பண்ணி போட்டுட்டாங்க, ஆனால் இருந்தும் துளிர்த்து வருது பாருங்கள் இப்போ தான். இந்த வல்லாரை வந்து ஞாபக சக்தி வந்து அதிகப்படுத்தும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கீரை வந்து குழந்தைங்களுக்கு வந்து முக்கியமாக கொடுக்கலாம். நான் இப்போ தான் இன்னும் சமைச்சு சாப்பிட்டதில்ல, நான் இப்போ தான் வச்சுருக்கேன் இந்த செடி.
நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த கனகாம்பரம் ஓகேங்களா. இது வந்து டில்லி கனகாம்பரம்னு சொல்லுவோம். இது நிறைய பேர் சீடு கேட்டிருந்தீங்க. நான் கொடுக்குறேன்னு சொன்னால் அதுக்கப்புறம் நீங்கள் எதுவும் கமெண்ட்டில் போடல. இந்த சீடு உங்களுக்கு வேணும்னா எனக்கு மறக்காமல் கமெண்ட்டில் வந்து கேளுங்க. நான் வந்து அட்ரஸ் சென்ட் பண்ணுங்கள், நான் ஷேர் பண்ணி விடுறேன் ஓகேவா. சென்ட் பண்ணுறேன். இதெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயமே இல்லைல்ல. இப்போ இருக்கிற டெக்னாலஜியில் எந்த பொருள் எங்கேனாலும் நம்ம வாங்கிக்கலாம், கொடுத்துக்கலாம். எனக்கு ஒரு விஷயம் தேவைப்படும், உங்களுக்கு ஒரு விஷயம் தேவைப்படும். நிறைய பேர் இந்த பூ வந்து விரும்பி கேட்குறீங்க. எனக்கு பர்சனலி எனக்கு வந்து பூக்களை பறித்தா பிடிக்காதுங்க. எனக்கு வந்து செடியிலே இருக்கணும். அந்த மாதிரி நான் பூவே பறிக்க மாட்டேன். அதுவே கீழே விழுந்து அந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா தெரியும். செடியில் இருக்கும்போது ரொம்ப நேரம் இருக்குது. இது வந்து நம்ம டேம்லேருந்து ஒரு இதனுடைய பேர் யாருக்குன்னா தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு பேர் தெரியாது. இது நம்ம டேம்லேருந்து எடுத்துகிட்டு வந்து சீட் போட்டோம்ல அது. நெக்ஸ்ட்டு புதினா நான் திரும்பி நட்டு வச்சுருக்கேன். இந்த மாதிரி துளுத்துருக்கு, பார்ப்போம் கோழி வைக்குமான்னு தெரியல. வைக்கும் தான் நினைக்கிறேன். புதினா செடி வந்து மஸ்ட்டு வீட்டில் வந்து கண்டிப்பாக இருக்க வேண்டிய ஒரு செடி. நெக்ஸ்ட்டு வந்து இது சாமந்தி பூச்செடி. இதுவும் நம்ம அந்த வல்லாரைக்கீரை தான் சேர்த்து எடுத்துகிட்டு வந்து வச்சோம். பார்த்திங்கன்னா துளிர்த்துக்குச்சு ஓகேவா. இது வந்துருச்சா. நான் இதுக்கு முன்னாடி வச்ச சாமந்தி செடி வந்து வரல. நம்ம கொடிசியிலேருந்து வாங்கிட்டு வந்து வச்சு திரும்பி அதை எடுத்து வச்சு அது வரல. இது வந்து சூப்பராக நமக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து இந்த திராட்சை கொடிங்க ஓகேங்க. உண்மையாகவே ரொம்ப 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 தேங்க்ஸுங்க. கமெண்ட்டில் ஒருத்தவங்க சொல்லியிருந்தீங்க, இது வந்து பிரான்ச்சஸ்லாம் வந்து கட் பண்ணி விட்டால் ஒரே ஒரு துளிர் விட்டால் தான் சூப்பராக வளரும்னு. இங்கே பாருங்கள், இந்த நூல் மாதிரியே போகுது பார்த்தீங்களா. இதுதான் இதனுடைய வேர். கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 அடி லென்த்து பார்த்திங்கன்னா ஒரு 5 அடிக்கு தாராளமாக வளர்ந்துருச்சு கொடி. அது வந்து கட் பண்ணி நம்ம ப்ராப்பராக கட் பண்ணி விட்ட பிறகு தான் இது பாருங்கள் இந்த மாதிரி சூப்பராக வளருது. அதே மாதிரி நம்ம இந்த வலை கட்டி விட்டுருக்கிறதுனால ப்ராப்பராக அது வந்து ஏறுது ஓகேவா. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இந்த பச்சை முல்லை செடி இருக்குதுன்னு சொன்னால நான் வந்து அது ஒட்டு போட்டிருக்கேன் ஓகேங்களா. நல்லா பள்ளம் தோண்டி செடிகளை அப்படியே வளைச்சி மேலே மண் போட்டு அதுமாரி லைட்டாக அந்த ஸ்டெம்மை வந்து கீறி விடணும். கீறி விட்டுட்டு அடியில் அந்த மாதிரி வளைச்சி மேலே மண் போட்டு வச்சிட்டிங்கன்னா இது வந்து ஒரு எவ்வளோ நாளுக்குள்ளே வரும்னு எனக்கு தெரியாது. ஆனால் தோராயமாக ஒரு 6 மந்த் வரைக்கும் அதை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த துளிர் பகுதி அதனுடைய கண்டினியூவேஷன் இருக்குதுல்ல, அதில் வந்து பார்த்திங்கன்னா புதுசாக துளிரே விடும். அந்த துளிர் வந்துருச்சுன்னா நம்மளுக்கு வந்து இதில் வேர் விட்டுடுச்சு அப்படின்னு அர்த்தம். அதுக்கப்புறம் வந்து ப்ராப்பராக கட்டர் வச்சு நம்ம செடியிலேருந்து வருது இல்லையா அந்த கிளையை வந்து மண்ணுக்குள்ளே வந்து உள்ளே போகுது இல்லையா அந்த கிளையை வந்து ப்ராப்பராக கட் பண்ணி ஒரு 15 டேஸ் இல்லை ஒரு 1 மந்த் விட்டுட்டு தான் நம்ம செடி எடுக்கணும். அதே மாதிரி இந்த திராட்சை கொடியும் பார்த்திங்கன்னா இதுதான் நம்ம தோட்டத்தில் பெருசு. இது ஒரு 7 அடி அளவுக்கு வளர்ந்துருக்குங்க ஓகேவா. மேலே வந்து அந்த மருந்து போட்டிருக்கோம், செல்லு மருந்து. பூச்சி எதுவும் இருக்குது. ஆனால் இந்த செல்லு மருந்து போட்டால் அந்த இலைகள் வந்து என்ன ப்ரௌன் ஆகிடுது ஓகேங்களா. ஏன்னா இளம் அந்த தலை இல்லையா அந்த மாதிரி ஆகிடுது. இந்தளவு சூப்பராக வந்திருக்கு இந்த செடி. இப்போ உங்களுக்கு தெரியும் இது வந்து இலையே இல்லாமல் ஃபுல்லாகவே போயிட்டு இருந்துச்சு. கொத்தி டிஏபிலாம் போட்டிருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா பீக்கங்காய் வந்து நாட்டு பீக்கங்காய் நம்ம வந்து கொடி செடி நட்டதுலேருந்து வீடியோ போட்டுட்ருக்கோம். சூப்பராக இப்போ வந்து காய் விட்டுடுச்சு. என்ன தான் ஹைப்ரிட் காய் இருந்தாலும் நாட்டு பீக்கங்காய் நாமளே ஒரு செடி நட்டு வளர்த்து கொடி சூப்பரில் இந்த மாதிரி வந்து காய்ச்சிருக்கு. ஓரளவுக்கு ரொம்ப நீளமாக இல்லை, குட்டி குட்டிஸாக தான் இருக்குது ஓகேங்களா. பாருங்களேன் அவரைப்பூ வந்துருச்சுங்க. சூப்பரில் நம்ம ஆடி மாதம் போட்டதுங்க இந்த அவரைக்காய், நாட்டு அவரைக்காய் பந்தல் போட்டு இப்போ தான் பூ எடுத்துடுச்சு. ஒரு 2 இது இருக்குது ஓகேவா. இந்த காய் வந்துடுச்சுன்னா இதனுடைய எல்லா போர்ஷனும் சூப்பராக பிஞ்சு இருக்கும். அரைக்காய் முழுசு காய் எல்லாமே பொரியல் பண்ணால் சூப்பராக இருக்குது, சாம்பார் வைக்கலாம். இருந்தாலும் நம்மளுக்கு இது வைரஸ் இஷ்யூ ஒன்று வந்துருச்சு ஓகேங்களா. இங்கேயும் ஒரு பீக்கங்காய் இருக்குது. கலர் பாருங்களேன், இது க்ரீனும் இல்லாமல் எல்லோவும் இல்லாமல் ஒரு மாதிரி டல் கலரில் இருக்குது. இருந்தாலும் பீக்கங்காய் வந்து நமக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நான் 1 டே சமைச்சேன் கட் பண்ணி. திரும்பவும் நம்மளுக்கு வந்திருக்கு. யாரோ வந்து ஒரு கொடியை கட் பண்ணி விட்டுக்கிறாங்க, அதுலேருந்து பிஞ்சு புள்ள வேஸ்ட் ஆகிடுச்சு. இது வந்து தரையில் போகிறதுமே சூப்பராக வந்திருக்கு. பாருங்களேன் பப்பாளி பழம் தரையிலே பழுத்துருக்கு. இது வந்து ஒரு கிளையை வளைஞ்சு போயிருக்கு இல்லையா, தரையிலே வந்து பழுத்துருக்கு. டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சுங்க. நாங்கள் வந்து கட் பண்ணோம் ஒரு டே பிஃபோர் வந்து கட் பண்ணோம். சூப்பராக இருந்துச்சு பப்பாளி பழம் ஓகேவா. டேஸ்ட் வைஸ் நல்லா இருந்துச்சு. நான் கூட மழை காலத்தில் வந்து நம்ம தொட்டி பக்கத்துலேயே இருக்கிறதுனால கொஞ்சம் டேஸ்ட் இல்லாமல் சல்லுன்னு இருக்கும்னு நினச்சேன். அப்படிலாம் இல்லை, சூப்பராக இருக்குது. அதே மாதிரி ஆல்மோஸ்ட் வந்து நம்ம எல்லா காயுமே பறிச்சிட்டோம். இப்போ திரும்பி நம்மளுக்கு ஃப்ளவரிங் ஸ்டார்ட் ஆகுது, பூ ஸ்டார்ட் ஆகுது பாருங்களேன். எல்லாமே ஒரு செம நேச்சர் கொடுக்குற கிஃப்ட்டு வந்து எல்லாமே ஒரு சூப்பரில்.
பாருங்கள் எவ்வளோ பெரிய காய் இருக்குது. அந்த ஒரு கிளையில் தான் மட்டும்தான் இருக்குது. அதுலேயும் பாருங்கள் ஒன்று கலர் வந்துட்டுருக்கு, தெரியுதா? ஹைட்டாக இருக்கிறதுனால கரெக்டாக கிளைகள் மறைச்சிட்ருக்கு. ஓகேங்களா? இது இப்போ லைட்டாக ஆரஞ்சு கலராக தெரியுதா? ஒரு பழம் வந்துட்டுருக்குது. கட் பண்ணிவிடுவோம். நெக்ஸ்ட் வந்து பாருங்கள் அத்திச்செடி. கிட்டத்தட்ட ஒரு 1 வீக் ஆகும்னு நினைக்கிறேன் இந்த அத்திச்செடி நம்ம போட்டு. பாருங்களேன் சூப்பராக துளிர் வந்துடுச்சு. எப்படி நம்ம ஒரு செடியை ஒட்டு போடுறதுன்னு ப்ராப்பரான முறையில் அத்தி ஒட்டு போடும் முறை அப்படின்னு போட்டிருப்போம். ஓகேங்களா? ஒட்டுன்றது கிளையிலேருந்து போடுறது. இது நம்ம கட்டிங் தான் எடுத்திருக்கோம். நம்ம சோற்றுக்கற்றலை ரூட்டிங் ஹார்மோனாக அதை தான் நம்ம எடுத்திருக்கோம். ஆனால் சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். நீங்களே பாருங்கள். நீங்கள் இதை நம்ம மண் ரெடி பண்ணதுலேருந்து இந்த குச்சி கட் பண்ணதுலேருந்து ப்ராப்பராக என்றைக்கு போட்டிருக்குன்னு பாருங்கள். நான் டெய்லி வீடியோ தான் போஸ்ட் பண்ணுறேன். இன்றைக்கி எடுக்கிறது நான் இன்றைக்கே போஸ்ட் பண்ணேன். இன்றைக்கி எடுத்து நாளைக்கு கூட கிடையாது. நீங்கள் அந்த டே வைஸாக பாருங்கள். இது என்ன ஆயிடுச்சுன்னா கோழி கிளறி விட்டுட்டுருக்குது. நான் திரும்பியும் எடுத்து அந்த செடியெல்லாம் இங்கே பாருங்கள் மண் களைஞ்சிருக்கிறதுலாம் நான் திரும்பியும் எடுத்து வச்சுருக்கேன். நான் அந்த வீடியோ போடும்போது சொல்லியிருப்பேன் கண்டிப்பாக இது வருன்ற நம்பிக்கையே எனக்கு கிடையாதுன்னு. ஆனால் இது வந்துருச்சு. இதை ட்விஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மல்லி செடியும் முல்லை செடியும் கூட துளிர்த்துருக்குது. சூப்பரில் எனக்கு இது தான் நம்மளையும் மீறி சில விஷயங்கள் வரும்ன்றது உண்மை தான் போல். அநேகமாக இந்த கோழி ஒரு 5-6 கிளைகளை வேஸ்ட் பண்ணிடுச்சு. ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம திரும்பி போட்டுக்கலாம். இது பார்த்திங்கன்னா ஒரு 4 இன்ச்சு தான் இருக்கும். 4 இன்ச்சு 3 இன்ச்சு தான் இருக்கும். பட் பாருங்கள் இதுலேயே இலை துளிர்த்துடுச்சு. நீங்கள் நினைக்கலாம் இது இலை துளிர் வந்துட்டால் மட்டும் செடி வந்துருமா அப்படின்னு சொல்லிட்டு. செடியே வந்தால் கூட பூச்சி பிரச்சனை, செல்லு பிரச்சனை, வைரஸ் பிரச்சனை செடி இறக்க தான் செய்யும். இது எல்லாத்தையும் தாண்டி வர செடி மட்டும்தான் வளரும். அதனால் இருந்தாலும் நாம் ஒரு செடி வச்சு இது துளிர் விட்டு மொட்டு கூட இல்லாமல் இருந்து மொட்டு வச்சு துளிர் வச்சு இப்போ இலை வந்துட்டது நமக்கு பார்க்கறதுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்குங்க. உண்மையாகவே ஐ ஃபீல் வெரி 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 ஹாப்பி. ஏன்னா இதுக்காக ஏன்னா இதை விட நிறைய கஷ்டம் நம்ம தோட்டம் வைக்கிறதுல பட்டிருக்கோம். அதை கம்பேர் பண்ணும்போது இது ஒன்றும் கிடையாது தான். இருந்தாலும் நம்மளால் ஒரு புதுசாக ஒரு விஷயத்த கற்றுக்கிட்டோம். நாம் ப்ராப்பரான ஒரு விஷயத்த செஞ்சு முடிச்சிட்டோன்னும் போது ரொம்ப ரொம்ப சந்தோஷங்க. ஓகேங்க, அடுத்த செடியை பார்க்க போகலாம். இப்போ நம்ம வீட்டு தோட்டன்ற வீடியோவில் நான் போட்டிருப்பேன் பீன்ஸ் முளைச்ச செடியெல்லாம் பார்த்து இந்த மாதிரி தான் இருக்கும். இருந்தாலும் பாருங்கள் இது பூச்சி தாக்குதல் இருக்குது. இதெல்லாம் தாண்டி வந்துடும். நம்ம கொஞ்சம் ரெடி பண்ணணும். ஓகேங்களா? மருந்தெல்லாம் கொடுத்து தான் ஆகணும், இல்லைனா செடி சுத்தமாக போயிடும். அதனால் பார்த்திங்கன்னா இந்த பூசணி கொடியும் இந்த தர்பூசணி கொடியும் சூப்பராக முளைச்சிருக்கு. பார்த்திங்கன்னா செகண்ட் லீஃப் வந்துடுச்சு. அதனால் அது ப்ராப்பராக வந்துடும்ன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஓகேங்களா? பாருங்கள் சூப்பராக முளைச்சிருக்கு. ஆனால் நிறைய செடி வரல தான். ஓகேவா? ஏன்னா சீடில் மிஸ்டேக்ஸ் இருக்கும். நம்ம மேலே மிஸ்டேக்லாம் சீடில் இருக்கும். ஓகேவா? ஓகேங்க, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு எதனா டவுட் இருந்தால் கேளுங்க. நான் ப்ராப்பராக சொல்லிட்டு இருக்கல ஏதாவது விஷயம் இருந்தாலும் நீங்கள் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகேவா? தேங்க்யூ.